பல கோடிகள் செலவு பண்ணி நாசாவும் இஸ்ரோவும் விண்வெளியில் ஏலியன்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம உலகத்திலேயே ஏலியன் போன்ற தோற்றம் கொண்ட உயிரினங்கள் எக்கச்சக்கமாக இருக்கதாங்க செய்யுது. அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஏலியன் போன்ற தோற்றம் கொண்ட விசித்திரமான மற்றும் வினோதமான விலங்குகளுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைஃபனோஃபோர் இந்த உலகத்திலேயே மிக நீளமான உயிரினம் எதுன்னு கேட்டால் சில பேர் அனகோண்டாவை சொல்லுவீங்க. அனகோண்டாவானது கிட்டத்தட்ட 20 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். சில பேர் கிரீன்லாந்து ஷார்க்கை சொல்லுவீங்க. ஏன்னா கிரீன்லாந்து ஷார்க்கு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினமாக கருதப்படுது. அந்த கிரீன்லாந்து ஷார்க்குடைய நீளம் 27.6 மீட்டர். ஆனால் இந்த ரெண்டுத்தையும் விட இந்த உலகத்திலேயே மிக நீளமான உயிரினம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது கடலில் வாழக்கூடிய இந்த சைஃபனோஃபோர் தான். இந்த சைஃபனோஃபோர் ஆனது 130 அடி அதாவது 40 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடிய திறமை கொண்டது. என்னடா உயிரினம்னு சொல்லிட்டு ஒரு குப்பையை காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆக்சுவல் உயிரினம் தாங்க. இந்த உயிரினத்தை சமீபத்தில் 2020ஆம் ஆண்டு ஸ்மித் ஓசியன் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறவங்க தான் முதல் முறையாக கண்டறிஞ்சாங்க. இந்த உயிரினமானது உலகத்திலேயே மிக நீளமான உயிரினம்னு அங்கீகரிக்கவும் செஞ்சாங்க. இதனுடைய உடல் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டை போல இருக்கும். இதோட உடலின் மேற்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு பாசி போல இருக்கும். பாசி போல இருக்கும், சாஃப்டாக இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. இதனுடைய உடலின் அடிப்பகுதிக்கு கீழே கூர்மையான செதில்கள் இருக்கும். இந்த செதில்களை பயன்படுத்தி இது வேட்டையாடவும் செய்யுது. சின்ன சின்ன மீன்கள், ஜெல்லி மீன்கள், கணவாய் மீன்களை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினமா இந்த சைஃபனோஃபோர் இருக்கு. இந்த சைஃபனோஃபோர் வெரைட்டியா வித்தியாசமான தோற்றங்களையும் வித்தியாசமான வடிவங்களையும் கிட்டத்தட்ட 175 ஸ்பீசியஸா இருக்குது. பார்க்கறதுக்கு சாஃப்டா இருக்கு. இது மனிதனுக்கு எந்தவித ஆபத்தையும் விளைவிச்சிடாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த 175 ஸ்பீசியஸ்ல ஒரு ஸ்பீசிஸா இருக்கக்கூடிய போர்ச்சுகீசியா மேனவோர் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் ஆனது ரொம்பவே கொடிய விஷம் உள்ளது. அந்த விஷமானது நம்மளை தாக்குனா நம்மளுடைய இதயம் மற்றும் நுரையீரல் ஈஸியா பலவீனம் அடைஞ்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான உயிரினம் மற்றும் வித்தியாசமான ஏலியன் தோற்றம் கொண்ட உயிரினம் தான் இந்த சைஃபனோஃபோர். பிளாஃபிஷ் என்னடா கருமத்தை காமிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மீன் உண்மையிலே இருக்குங்க. ஆமாங்க, இது ஒரு கடலில் வாழக்கூடிய மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வகை மீனானது பிளாஃபிஷ்னு அழைக்கப்படுது. இந்த பிளாஃபிஷை தூங்கு மூஞ்சி மீன், லேசி ஃபிஷ்ஷு, அக்லியஸ் ஃபிஷ்னு நிறையா பேரில் அழைக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது பார்க்கறதுக்கே ரொம்பவே கன்றாவியா அசிங்கமாக இருக்குல்ல, அதனாலேயே இதுக்கு அக்லியஸ் ஃபிஷ் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. இந்த பிளாஃபிஷ் ஆனது கடல்ல 600 to 1200 மீட்டர் அடியாளத்துல தான் வசிச்சுட்டு இருக்கு. அதனாலேயே இதை லேட்டா தான் கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஒரு உயிரினம் இருக்கு அப்படிங்கிறது 1983 தான் உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. இந்த ஒரு பிளாஃபிஷ்க்கு வந்துட்டு பல்லும் இருக்காது. இதனுடைய எலும்புகளும் ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அதோட இந்த மீனுக்கு மற்ற மீன்களை போல துடுப்புகளும் சரியாவே இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். இந்த மீனானது மற்ற மீன்களை போல துடுப்புகளை கொண்டு நீந்தாமல் அதனுடைய உடலை கொண்டு தான் நீந்திட்டு இருக்கு. அதனாலேயே இது வந்துட்டு லேசியஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த மீனானது கடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு அசிங்கமாக தான் இருக்கும். கடல்ல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த மீனானது ரொம்ப கம்ப்ரஸான இடத்துல இருந்துட்டு கம்மியான கம்ப்ரஸ் கொண்ட இடத்துக்கு வருது இல்ல, அதனாலேயே இன்னும் அகோரமாகவும் கோரமாகவும் மாறிடுது. அதனால தான் இந்த பிளாஃபிஷ் ஆனது பார்க்கறதுக்கே ரொம்பவே மோசமா அக்லியா இருக்குது. கிளாஸ் ஃப்ராக்ஸ் இந்த வகை தவளைகளானது மத்திய மற்றும் கிழக்கு அமெரிக்க நாடுகளில் அதிகமாக காணப்படுது. இந்த கிளாஸ் ஃப்ராக்ஸில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா இது பார்க்கறதுக்கு ஒரு பச்சை நிற தவளை போல தான் இருக்கும் மேலே. ஆனால் கீழே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய உடலில் இருக்கக்கூடிய நுரையீரல், இதயம் எல்லாமே அப்படியே வெளியே தெரியும். ஏன்னா இந்த தவளையுடைய கீழ்ப்பகுதியானது கண்ணாடி போன்ற உருவம் கொண்டது. அதாவது இதனுடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே அப்படியே நமக்கு வெளியே தெரியும். அந்த உடல்ல நம்ம என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வெளியிருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு விசித்திரமான ஒரு உயிரினம் தான் இந்த கிளாஸ் ஃப்ராக்ஸ்னு சொல்லலாம்.
ஃப்ரிகேட் பேர்டு. ஈக்குவடார் நாட்டின் கேலபோகஸ் அப்படிங்கிற தீவில் இந்த வகை பறவையானது அதிகமாக காணப்படுது. இந்த வகை பறவைக்கு கப்பர் பறவை அப்படிங்கிற பெயரும் கடற்கொள்ளையர்களின் பறவை அப்படிங்கிற பெயருமே இருக்கு. எதுக்காக இது கப்பர் பறவைன்னு அழைக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய சைஸ் மிக பிரம்மாண்டமானது. இது தன்னுடைய இறக்கைகளை விரிச்சா அந்த இறக்கைகளுடைய நீளம் கிட்டத்தட்ட 2.5 மீட்டர் நீளம் கொண்டது. அதாவது மனிதனுடைய உயரத்தை விட அதிக இறக்கைகளின் நீளம் கொண்டது தான் இந்த கப்பர் பறவை என அழைக்கப்படக்கூடிய ஃப்ரிகேட் பேர்டு. இந்த பறவையில் என்ன ஒரு வித்தியாசமான தோற்றம்னு கேட்டிங்கன்னா, இந்த பறவையுடைய வாய்ப்பகுதிக்கு கீழே வந்துட்டு சிவப்பு நிற பை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த பை போன்ற அமைப்பு எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஆண் பறவைகளுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ஆண் பறவைகள் பெண் பறவைகளை கவர்வதற்காக இந்த ஒரு சிவப்பு நிற பையை பெருசு பண்ணி காமிக்கும். எந்த அளவுக்கு பெருசு பண்ணி காமிக்குதோ அந்த அளவுக்கு பெண் பறவைகளும் இதனுடைய வலையில விழுந்துரும், அதாவது கரெக்ட் பண்ணிரும். ஸோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி தன்னுடைய பையை பெருசு பண்ணி காமிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஊரில் எப்படி பைசப்ஸ் எல்லாம் காமிப்பாங்க பசங்க, அதை பார்த்து பொண்ணுங்க வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. அந்த மாதிரி இது தன்னுடைய பையை வந்து பெருசுப்படுத்தி காமிக்கும். அதை பார்த்து பொண்ணுங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகி இது கூட வந்து மேட் வச்சுப்பாங்க. ஒரு ஆண் கப்பர் பறவை எந்த அளவுக்கு தன்னுடைய தாடை கீழே இருக்கக்கூடிய இந்த சிவப்பு நிற பையை பெருசு பண்ணி காமிக்குதோ அந்த அளவுக்கு ஈரோ அப்படிங்கிற பெயரை அதனுடைய கூட்டத்துக்குள்ள பெறும். அதனாலேயே நிறைய பறவைகள் இதை எப்படியாவது பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் இந்த ஒரு பறவையானது இந்த ஒரு லிஸ்ட்ல இடம் பிடிச்சிச்சு. டார்சியர் மங்கி. காட்டுப்பகுதிகளில் இந்த குரங்கை நைட்டில் பார்த்தா கண்டிப்பாக எல்லாருமே இது குரங்கு இல்லை ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்தவே செய்வாங்க. அந்த அளவுக்கு இந்த டார்சியர் மங்கியுடைய கண்கள் ரொம்பவே பெருசு. இதனுடைய கண்கள் எந்த அளவுக்கு பெருசுன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய மூளையை விட இதனுடைய கண்கள் தான் பெருசு. இந்த டார்சியர் மங்கியானது பிலிப்பைன்ஸ், மலேசியா, புரூனே போன்ற நாடுகளில் அதிகமாக காணப்படுது. இது பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலுமே இது ஒரு ஹெர்பிவரஸ், அதாவது தாவர உண்ணி கிடையாது, முழுக்க மாமிச உண்ணி. பூச்சிகள், தவளைகள், சிலந்தைகளை அதிகமாக வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு குரங்கு வகை தான் இந்த டார்சியர் மங்கி. இந்த டார்சியர் மங்கியானது ஒரு கோலா கரடி போல மூங்கில் மரங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் எப்பவுமே தூங்கும். இது மாமிச உண்ணியாக இருந்தாலுமே தன்னை சுற்றி இலைத்தலைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். இது பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக ஏலியன் மாதிரி இருக்கிறதால தான் இந்த ஒரு லிஸ்ட்டில் இந்த டார்சியர் மங்கி இடம் பிடிச்சிருக்கு. சரி, ஓகே மக்களே, அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு வீடியோ. இவ்வளோதான் ஏலியன் போன்ற தோற்றம் கொண்ட உயிரினங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் போட்டிருக்கோம். இது பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 6ன்னு சொல்லிட்டு பார்ட் 10 வரைக்குமே இருக்குது. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான வினோதமான உயிரினங்கள் நம்ம பூமியில் இருக்கதாங்க செய்யுது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் மறக்காம இணைந்திருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.